ஹாய் எவ்ரி ஒன். ஒரு ஷார்ட் வீடியோ தான் அது. ஐ எம் நாட் கோயிங் டு ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெச் பண்ண போகிறதில்ல அந்த வீடியோவை. இட்ஸ் அபவுட் நெக் பெயினுக்கான காரணங்கள், செர்விக்கல் கார்டு கம்ப்ரெஷன், நெக்கு அப்புறம் வந்து வித் ஃபீவர் இருந்ததுன்னா பேஷண்ட்டுக்கு மெனிஞ்சைட்டிஸ், வித் கிருகிரு போட்டுருந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து போஸ்டீரியர் சர்க்குலேஷன் ஸ்ட்ரோக், ஏதோ வாஸ்குலர் காசு இருக்கா, ஒரு பக்கம் நெக்கில் மட்டும் அதிகமாக ஆன்டீரியர் நெக்கில் லைட்டாக இருந்ததுன்னா பேஷண்ட்டுக்கு டக்கையோசிஸ் மாதிரி இருக்கா, வாஸ்குலர் கான்ஃப்ளிக்ஸ் இருக்கா, நிறைய பேசிட்டே போகலாம். இதெல்லாமே எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பேச போகிறதில்ல. இப்போ நம்ம பேச போகிறது என்னென்னா, இப்போ நான் பார்க்குற பேஷண்ட்ஸில் ஒரு 100 பேர் பார்க்குறோன்னா ஒரு 10 to 15 வந்து கிளினிக்கோ ரேடியாலஜிக்கல் டிஸ்அசோசியேஷன் இருக்கும். கிளினிக்கோ ரேடியாலஜிக்கல் டிஸ்அசோசியேஷனை கிளினிக்கில் நம்ம பார்க்குறதுக்கும் ரேடியாலஜிக்கல் பிக்சருக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு நெக் பெயின் வருவாங்க, மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வெரி 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 மைல்டு செர்விக்கல் கார்டு கம்ப்ரெஷன் அட் லெவல் ஆஃப் 4-5 இருக்கும். பட் அந்த கம்ப்ரெஷனுக்கு பேஷண்ட்டுக்கு அவ்வளோ சிம்டமேட்டிக்காக இருக்கக்கூடாது. இன்னொன்று, அந்த கார்டு லெவலுக்கும் பேஷண்ட்டோட பெயின் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் தொடர்பு இருக்காது. ரேண்டமாக அதை நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணோம்னா இல்லையே, சம்மந்தம் இல்லையே, இது என்ன C5 C6 இருக்கான பேஷண்ட் ரொம்ப மேலே சொல்கிறாங்களே பெயின் அப்படின்னு மாதிரி அசோசியேஷன் இருக்காது. ஸோ அந்த கிளினிக்கோ ரேடியாலஜிக்கல் டிஸ்அசோசியேஷன் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம பார்க்குற எவிடன்ஸுக்கு இது பொருத்தமாக இருக்கணும், அப்படி இருக்காது. ரொம்ப டீப்பாக அப்புறம் ஹிஸ்ட்ரி நம்ம டிக் பண்ணோம்னா அப்புறம் தெரியும் பேஷண்ட்டுக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கும். ஸோ விடியற் காலம் எழுந்திரிச்சோன்னே ஒரு 10-20 தும்மல் போடுவாங்க. கண்டினியூஸாக சம் வெரி வயலண்ட் ஸ்னீசிங் இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் அ ஸ்னீசிங், இதை ஒரு ஹிஸ்ட்ரியிலே வராது. பல நாள் அவங்க வந்து செட்ரிசினோ ஏதோ மாத்திரையை போட்டு சரி பண்ணிடுவாங்க, சில நாள் அது கண்டுக்காமல் விட்டுருவாங்க, தும்மிட்டு போயிடுவாங்க. பட் அந்த கண்ட்ரோல் இல்லாத அந்த ஒரு தும்மல் ஸ்னீசிங் வந்து பேஷண்ட்டுக்கு என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, பயோமெக்கானிக்கலி அண்ட் பயோடைனமிக்கலி அது என்ன பண்ணுது உடம்புல அப்படின்னா, மொதல் விஷயம், இட் இன்க்ரீசஸ் அந்த மைக்ரோ செகண்ட்ஸில் இட் இன்க்ரீசஸ் இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர். சேம் டைம் சைமல்டேனியஸாக இன்ட்ராதீக்கல் ப்ரெஷர் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். பிகாஸ் ஆஃப் தட் டிஸ்க் வில் கம் அவுட். இது வரைக்கும் டிஸ்க் பல்ஜ் இல்லாதவங்களுக்குலாம் அக்யூட் டிஸ்க் பல்ஜ் வரும். ஏற்கனவே மைல்டாக மல்டிபிள் லெவல் இருக்கிறவங்களுக்கு தென் தே வில் பிகம் எக்ஸ்ட்ரா சிம்டமேட்டிக். இதை நீங்கள் ஹிஸ்ட்ரியில் தான் கண்டுபிடிக்க முடியும். பேஷண்ட் வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, நம்மளே ரீடிங் கொஷின் கேட்டால் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எல்லாருக்கும் சொல்கிற பேர் ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணாலுமே சரியாகுது. அப்புறம் தான் தெரியும் இந்த ஸ்னீசிங் எபிசோட்ஸை கட் டவுன் பண்ணாமல் இதை பண்ண முடியாது. ஒரு அக்யூட்டாக ஒரு இன்ட்ராதீக்கல் ப்ரெஷர்னால ஒரு டிஸ்க் பல்ஜி அக்யூட்டாக புதுசாக ஏற்கனவே மல்டிபிள் லெவல் டிஸ்க் பல்ஜ் இருக்க பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்க பேஷண்ட்டுக்கு திருப்பி வெளிவரது காரணம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் கொடுக்குற இம்பாக்ட். ரேடியாலஜியில் பெருசாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இந்த டிஸ்அசோசியேஷன் இருக்குது. இது டிப்பிக்கல் விப்ளாஷ். ஸோ இம்மீடியட் ஹைப்பர்ஃப்ளெக்ஷன், அப்படி ரியாக்டிவ் நெக் எக்ஸ்டென்ஷன், இது ரெண்டுமே வேகமாக ஒரு செகண்ட்குள்ளே நடக்கிறதுனால, 1 or 2 seconds மேக்ஸிமம் நடக்கிறதுனால அந்த ஒரு மிஸ்மேட்ச்னால ஒரு பல்ஜ் வரும். அப்புறம் அந்த பல்ஜ் தடுக்கிறதுக்கு நெக் மசில்ஸ் எல்லாம் ஸ்பேசம் போயிடும். ஸோ அந்த தடுக்கிறதுக்காக ஸ்பேசம் போனதான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ரொம்ப பெயின்ஃபுல்லாக நெக் ஸ்டிஃப்னஸோட சுல்கோட இருக்கிற பேஷண்ட்டுக்கு சிடிஓ எம்ஆர்ஐயோ எக்ஸ்ரே பண்ணால் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா பிகாஸ் இட் ஆல்ரெடி ப்ரொடெக்டட் எனி டிஸ்க் பல்ஜ் பை கோயிங் ஃபார் ப்ரொடெக்டிவ் ஸ்பேசம், அது தெரியாது. ஸோ அதனால தான் பல பேருக்கு எம்ஆர்ஐ நார்மலாக இருக்கும், சில பேருக்கு எம்ஆர்ஐயில் எங்கேயோ ஒரு லீஷன் இருக்கும், அந்த லீஷனுக்கும் பேஷண்டோட கிளினிக்கல் பிக்சருக்கு சம்மந்தமே இருக்காது. பட் நிறைய பேருக்கு அந்த ப்ரொடெக்ஷனை மீறி டிஸ்க் பல்ஜ் ஆகும்போது அது கனெக்ட் ஆகும். வித்தவுட் ட்ரீட்டிங் ஸ்னீசிங் வி கேனாட் ட்ரீட் தோஸ் நெக் பெயின். அவங்களுக்கு போய் ஆயில் அப்ளை பண்ணி இல்லை வேறு ஏதோ பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், பிளட் ப்ரெஷர் பார்க்கணும், ஹைப்பர்டென்சிவ் ஆக்சிபிட்டல் பெயின் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நெக் பெயின் மாதிரி வரும், அதை ரூல் அவுட் பண்ணிடுறோம். அப்புறம் வந்து தேர் ரூலிங் அவுட் ஆல் த அதர் திங்ஸ். சம் வாஸ்குலர் காஸ் யூனிலேட்டரலாக நெக் பெயின் இருந்தது வித் பல்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா தென் ஆல்வேஸ் யூ ஷுட் திங்க் அபவுட் டக்கையோசிஸ் ஆர் தட் ரிவர்ஸ் கோஆக்டேஷன் ஆஃப் பயோட்டா பார்க்கணும். அதெல்லாம் ரேர் காசஸ், நாட் காமன் காஸ். பட் வெரி காமன் காசுங்கிறது செர்விக்கல் கார்டு கம்ப்ரெஷன் டிப்பிக்கலாக இருக்கும். அதனால் அதெல்லாம் ஈஸியாக எல்லோரும் பார்த்துருவாங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நான் சொல்கிறது வேறொரு முக்கியமாக இருக்கும் ஸ்னீசிங். இது ஸ்னீசிங்க்கு ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிட்டு இது உங்களுக்கு ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் கொடுத்தாலே போதும், 100% இந்த பெயின் போயிடும். ரேடியாலஜிக்கில் ஒரு மாற்றமும் இருக்காது. பிஃபோர் ஒரு C4 C5 ஒரு டிஸ்க் பல்ஜ் மைல்டாக இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அதே டிஸ்க் பல்ஜ் அப்படியே தான் இருக்கும். நான் பேஷண்ட் கம்ப்ளீட்லி பிகம் ஏசிம்டமேட்டிக், எவ்ரிதிங் வில் கோ.
So here understanding of a problem is very much important than knowing some medicine, knowing some physiotherapy, knowing some varma, blah 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 everything. முதல்ல டிசீஸ் அதோடைய டைனமிக்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் இந்த வீடியோ. இது வந்து ஷார்ட் தான், ரொம்ப நீட்டி முழக்க விரும்பலை. இது வந்து பேஷண்ட்டுக்கு, யங் டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்காகவும். ரொம்ப பெரிய அளவு ரேடியாலஜிக்கல் எவிடன்ஸ் இல்லாத ஆர் ரேடியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருந்தாலும் அதுக்கு அப்ராப்பரேட்டாக கிளினிக்கல் பிக்சர் இல்லாத ஆர் இது ரெண்டும் இருந்தும் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணியும் சரியாகாத பேஷண்ட் நோயாளிகளுக்கு, நண்பர்களுக்கு, நோயாளின்னு சொல்லக்கூடாத நண்பர்களுக்கு ஆல்வேஸ் டூ சீரம் IgE அண்டு CTPNS. வாட் காசஸ் தட் ஸ்னீசிங்கிறத பார்த்துக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ட்ரீட் பண்ணாலே போதும். இதை நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ட்ரீட் ஆகிடும், சரியாயிடும். இன்னொரு விஷயம், இது டிப்பிக்காக அது விப்ளாஷ் இன்ஜுரிங்கிறதுனால அது பேக் வரைக்கும், ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப ஸ்டிஃப் பேக் இருந்ததுன்னா அந்த இம்பேக்ட் வந்து ஈவன் லம்பார் ஸ்பைன் வரைக்கும் போய் நிற்கும். டார்சலில் பெருசாக எஃபெக்ட் இருக்காது பிகாஸ் ஆஃப் த சப்போர்ட். டார்சலில் வந்து thoracic cage இஸ் சப்போர்ட்டிங், இஸ் அட்டாச் டு thoracic cageங்கிறதுனால அது அந்த இம்பேக்ட் பெருசாக வராது, அப்சர்வ் பண்ணிக்கும். பட் above டார்சல் அண்ட் பிலோ இது லோயர் லம்பார்லேருந்து இந்த பிரச்சனை இருக்கும். பட் பெரும்பாலும் செர்விக்கல் தான். இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு கழுத்து வலிக்கணும் 1008 மருந்து கொடுத்தாலும் கேட்காது. அப்புறம் இன்னொன்று, சகனவாதம் செர்விக்கல் பெயினுக்கான ஒரு டயக்னோசிஸ் கிடையாது. பல தடவை சொல்லியிருப்போம். சகனவாதம் இஸ் ஃபைப்ரோமயால்ஜியா. அந்த பாட்டில் ரெண்டு வரி தான், வரியும் 2வது வரி மட்டும்தான் மைல்டாக கழுத்து வலி, கை வலின்னு சொல்லுவோம். மற்ற கீழே இருக்கிறது எல்லாமே வேறு. ஸோ என்டையர் சாங் பார்த்தா தெரியும், இட் இஸ் நாட் ஜஸ்ட் செர்விக்கல் பெயின் அப்புறம் செர்விக்கல் ஸ்பாண்டைட்டிஸ் பற்றி சொல்கிற பாடல் இல்லைன்னு. பட் நான் சொல்கிறது வேற ஒரு பாடல் இருக்குது, முடிஞ்சால் கண்டுபிடிங்க. யூ ஹவ் டு ட்ரீட் கிரானிக் ரைனோசைனசைட்டிஸ் ஆர் எனி அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதை தான் ட்ரீட் பண்ணணும். இதை ட்ரீட் பண்ண தேவையில்லை. கிளினிக்கில் தெரிகிற இம்பேக்ட் வேறு, ஒரிஜினல் காசு வேறையாக இருக்கும். இதை பார்த்து ட்ரீட் பண்ணணும். ரொம்ப நாள் கழுத்தொலி இருக்கவங்க தனக்கு ஸ்னீசிங்னா முதல்ல ஸ்னீசிங்க்கு பக்காவாக ட்ரீட் பண்ணிக்கணும். அது அப்பப்போ வந்துட்டு போகிறது கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை அதிகமாகிட்டே போகும். இது அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கும். அதனால் சுத்தமாக ஸ்னீசிங் நிப்பாட்டுற ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகணும். அது நீட் சிஸ்டம் நீங்கள் போய்க்கோங்க. அது ஐம் நாட் கோயிங் டு advocate or advertise for that. You have to treat properly without any sneezing, because sneezing is a mechanical action where it provokes severe neck flexion followed by counter hyperextension of neck. Just like whiplash, ஒரு சாட்டை சுடுக்கிற மாதிரி கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் போகும். thoracic ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்தவங்க ஒன்றும் ஆகாது. பட் லோயர் லம்பாரில் பிரச்சனை பண்ணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்ல, சில லேடிஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருக்கும். அவங்களுக்குலாம் அந்த ஸ்னீஸ் பண்ணும்போது யூரின் போயிடும். அவ்வளோ இம்பாக்ட் உடம்புல க்ரியேட் பண்ணும். ஸ்னீஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருக்கிற லேடிஸுக்கு ஆர் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கிற எல்லாருக்குமே யூரின் போயிடும் தண்ணி அறியாமல். அவ்வளோ இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும் ஒரு ஸ்னீசிங். ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். வி ஷுட் ட்ரீட் தட் காஸ்.